பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வருகின்ற 11/2/2024 அன்று நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வரும் தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் மற்றும் தமிழகத்தின் விடிவெள்ளி வருங்கால தமிழக முதல்வர் திரு K அண்ணாமலை ex-IPS அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அனைவரும் வருக வருக. இப்படிக்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் N தனசேகர், மாவட்ட பொருளாளர் V ரமேஷ், வழக்கறிஞர். இடம் தங்கசாலை, மணிக்கூண்டு, சென்னை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி விடுமுறை செல்ல வேண்டும் என்பதனால் அந்த சவ உடலை அனுப்பவில்லை, மரியாதை கூட செலுத்தவில்லை, இக்னோர் பண்ணாங்க. அப்படியே அந்த லெக்கேஜ் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்களாம். எத்தனையோ இன்னல்களை கொடுத்தது காங்கிரஸ். அர்ஜுன் சிங் மூலமாக, நாராயண் தத்திவாரி மூலமாக, சோனியா காந்தி அக்கிரமம் செய்தார்களே, அது அனைத்திற்கும் ஒரு மூட்டா வச்சு நரேந்திர மோடி இந்த பாரத ரத்னா 5 கொடுத்தார். சோனியா காந்தி தான் அவருக்கு அம்பு வீசினார். சோனியா காந்திக்கு மூஞ்சில கவர்னர் ஒழிக, கவர்னரை திருப்ப பெரு, நீட் ஒழிக, நீட்டை திருப்ப பெருன்னுட்டு MK ஸ்டாலின் ஸ்பெஷல் செஷன் கொடுக்கலாம். நரேந்திர மோடி அயோத்தியா பத்தி பேசக்கூடாதா? என்னங்க இது? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்தது? காரணம் சிறுபான்மையர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் ஒரு 4 நாட்களில் தமிழகத்தில் பல முக்கியமான நகரங்களில் முக்கியமான நபர்கள் மீது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெய்டு நடக்கும். செந்தில் பாலாஜிக்கு வேறு ஒரு கேஸில் கூட மீண்டும் பாஜக தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியினுடைய வளர்ச்சியை பாஜக கண்டிப்பாக தீவிரம் காட்டி அதை உடுக்கும். அதிமுக என்பது திமுகவினுடைய பி டீம். ராகுல் காந்தி எந்த அரசியல்வாதியும் சரி, பத்திரிகைக்காரனும் சரி, தொலைக்காட்சியும் சரி சீர்திருத்தது கிடையாது. அவர் இடதா வலதா மையமா தெரியாது. ஒரு வாட்டி பூனல் போட்டுப்பாரு, ஒரு வாட்டி முஸ்லீம் ஆதரிப்பாரு, இன்னொரு வாட்டி கிறிஸ்துவரை ஆதரிப்பாரு. அவருக்கு இஷ்டமே கிடையாதுங்க அரசியல்ல. ஏதோ வராரு போறாரு. சமீபத்தில் சென்னையில் இருந்தபொழுது துணிக்கடை, சாப்பாடு இடம், டீ கடை, தொழிலாளர்கள், டாக்ஸி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, தமிழர்களை ஒரு காசாக்கியது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துதானே. அதனுடைய எதிரொலிப்பு தானே பாஜகவில். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். 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 வணக்கம் சார். நிறைய ரைட்ஸ் சென்னையில போயிட்டு இருக்கு. எல்லா ரைடை பத்தின முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட கேட்கணும். ஆனா அதற்கு முன்பாக தற்போது பாராளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. பாரத் ரத்னா அப்படிங்கிறது ஒரு மையப்பொருளாக இருக்கிறது. அதை ஒட்டிய சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு பாஜக கொடுக்கலாமாங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த பாரத் ரத்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆதன் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். என்னை பொறுத்த மட்டும் வினோத், பாரத ரத்னா என்பது பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் MS சுவாமிநாதனுக்கு கொடுத்தார்களே, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறார்கள்? PV நரசிம்மராவுக்கு கொடுத்தது, அதையும் தவிர சௌத்ரி சரண் சிங்கு கொடுத்தது, கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்தது, LK அத்வானிக்கு கொடுத்தது என்று 5 பேருக்கும் வைத்தே நரேந்திர மோடி அரசியல் தான் செய்கிறார், அவியல் செய்யவில்லை. கண்டிப்பாக இதிலிருந்து வாக்கு வங்கி அதிகாரிக்கும் பொதுமக்களிடையே ஒரு அன்பு வளரும். எங்க காங்கிரஸ்காரங்க இத்தனை நாள் ஒதுக்கி வச்சிருந்தாங்களே கர்பூரி தாக்கூரை, PV நரசிம்மராவை, அதனால நரசிம்ம மோடி அடிச்சாரு போட்டு. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவுடைய பூத உடலை மத்திய அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்திற்குள்ளே விடமாட்டேன் என்று படம் பிடித்த சோனியா காந்திக்கு அகங்காரம் அதிகமாகியது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி விடுமுறை செல்ல வேண்டும் என்பதனால் அந்த சவ உடலை அனுப்பவில்லை, மரியாதை கூட செலுத்தவில்லை, இக்னோர் பண்ணாங்க. அப்படியே அந்த லெக்கேஜ் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்களாம். இதே நரசிம்மராவ் அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்களை கொடுத்தது காங்கிரஸ். அர்ஜுன் சிங் மூலமாக, நாராயண் தத்திவாரி மூலமாக, சோனியா காந்தி பின்னணியில் இருந்து அவ்வளவு செய்து. சோனியா காந்தி அக்கிரமம் செய்தார்களே, அது அனைத்திற்கும் ஒரு மூட்டா வச்சு நரேந்திர மோடி இந்த பாரத ரத்னா 5 கொடுத்தார். சோனியா காந்தி தான் அவருக்கு அம்பு வீசினார் சோனியா காந்தி மேல. சோனியா காந்திக்கு மூஞ்சில ஈ ஆடலையே. அவருக்கு நரேந்திர மோடி எது செய்தாலும் அரசியல்,
அவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவது மாதிரி அரசியல் செய்யாமிட்டா அவின் தான் செய்யறாரு. குழப்பி விட்டாரு பாருங்க போட்டு. காங்கிரஸ் தகட போயிடுச்சு. காங்கிரஸ் பிச்சு பிச்சு போயிடுச்சு. கடிசாடி ஆயிடுச்சு. காங்கிரஸ் கந்த துளி ஆயிடுச்சு. காங்கிரஸ் வட இந்தியாவில் போதாத குறைக்கு மல்லிகார்ஜுன் பேச முடியல. அவரே வாய்ப்பவே சொல்லிவிட்டார், 400 சீட்டு உங்களுக்கு வந்துடும் பாராளுமன்றத்திலேயே. அதை வச்சுட்டு ராகுல் காந்தி திட்டினாராம். என்ன குடும்ப சொத்தா அது காங்கிரஸ்ங்கிறது? மல்லிகார்ஜுன் கர்கேக்கு பேச சுதந்திரம் கிடையாது. அதே மாதிரி கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்த பாரத ரத்னா மூலம் ஜேடியு வந்தது. சரண் சிங்குக்கு கொடுத்தது மூலமாக ஜெயந்த் சௌத்ரி வந்தார். அதுதான் பாலிடிக்ஸ். எங்க எப்ப அடிக்க வேண்டும் சொன்னா பாலிடிக்ஸ் என்ன செய்தார். அதையும் தவிர இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 3 மணிக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அயோத்தியை பற்றி பேச இருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வாக்குறுதிகளை 1977 தந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. மந்திர் வகி பனாயங்கே, இந்த கோவில் அங்குதான் கட்டுவேன் என்று வடம் பிடித்தார்கள், கட்டிவிட்டார்கள். நீதிமன்றத்தில் வெற்றி, சட்டமன்றத்தில் வெற்றி, இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அதை செய்ய இருக்கிறாங்க. கவர்னர் ஒழிக, கவர்னரை திருப்ப பெறு, நீட் ஒழிக, நீட்டை திருப்ப பெருன்னுட்டு மு.க. ஸ்டாலின் ஸ்பெஷல் செஷன் கொடுக்கலாம். நரேந்திர மோடி அயோத்தியா பத்தி பேசக்கூடாதா? என்னங்க இது தர்க்கம் புதர்க்கம்? இன்று ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்தது? காரணம் சிறுபான்மையர் வங்கிக்காக. இந்த பேசுறதுக்கு அவங்க இஷ்டமே இல்லை, காங்கிரஸுக்கு இஷ்டமே இல்லை. அதுக்கான நரேந்திர மோடி காங்கிரஸையும் திமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணார், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பின்னணி. இப்பொழுது நாம் இடி ரைடுக்கு வருவோம். இன்னும் குறைந்தது 10 நாளுக்குள் தமிழகத்தில் இடி ரைடு மும்மரமாகும். காரணம் என்ன என்று கேட்டால், 28ஆம் தேதியோ அல்லது மார்ச் மாதம் 3ஆம் தேதியோ நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் அட்டவணை பிரசுரமாகும். அதற்கு பிறகு தேர்தல் ஆரம்பித்த பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து விடும். அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காகத்தான் இப்பொழுதே அனைத்தும் செய்து விடுவார்கள். வட இந்தியாவில் 2 மத்திய அரசாங்கத்துடைய ஸ்தாபனங்கள் அதிவேகமாக செயல்படுகின்றன. ஒன்று இடி, அனதர் ஒன் என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. எத்தனையோ தீவிரவாதிகளை பிடித்து விட்டார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு அனைத்து உக்ரவாதிகள் என்ற ஒரு தீவிரவாதிகளை பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தானிலிருந்து, இலங்கையிலிருந்து, சைனாவிடமிருந்து பணம் வாங்குகிறார்கள். தமிழகத்திலே எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கணக்கு அட்டவணை போட்டால் 1000க்கு மேல் தாங்கும். அத்தனை துரோகிகளை நாம் அடையாளம் கண்டு கொடுத்தது இந்தியாவிற்கு எதிராக மதமாற்றம். அதைத்தானே ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லிக் கொண்டே வருகிறார். மதமாற்றம் இருக்கிறது, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள், இஸ்லாமியர்களாக, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அயல் நாடுகளிலிருந்து பணம் வருகிறது. எங்க ஒண்ணும் இல்லை, நம்ம ராஜகோபால்னு வச்சா நீ நான் நாமம் போடாத, உன் பேரை மாத்திக்கோ, உங்களுக்கு 5 லட்சம் தரேன்னு எல்லாரும் போயிடுறாங்க. இதுதான், அதுதான் இடிக்கும் என்ஐஏக்கும் வித்தியாசம். இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் ஒரு 4 நாட்களில் தமிழகத்தில் பல முக்கியமான நகரங்களில் முக்கியமான நபர்கள் மீது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெய்டு நடக்கும். செந்தில் பாலாஜிக்கு வேறு ஒரு கேஸில் கூட மீண்டும் கைது செய்யப்படுவார். இதுல ரொம்ப முக்கியமா இப்ப நேத்து அமைச்சர் சேகர்பாபு தொடர்புடைய ஒரு இடங்கள்ல அவருக்கு தொடர்பான ஒரு கேஸ்ல இடி ரைடு நடந்திருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பூர்வீக வீட்டுல போய் இடி சிசிடிவி உள்ளிட்ட ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கிறது. இப்போ நாளுக்கு நாள் இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்போமா? இதுல ஏதேனும் பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாமா? பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம். நான் இன்று காலை சேகர்பாபு விஷயத்தை பற்றி மத்திய அமலாக்கத்துறை உயர் அதிகாரியிடம் பேசும் பொழுது அவர் வகையாக சிக்கிக் கொண்டார். இத பாருங்க, ஒரு 8 அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலினிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே
இடி சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். எப்படி தப்புகிறார்களோ என்று தெரியவில்லை. இதுதான் ஒரு யதார்த்தம். ஆனால் சேகர் பாபுவை ஒரு வழிக்கு கொண்டு போயிடுவாங்க, ஒரு வழி பண்ணிடுவாங்க. செந்தில் பாலாஜியினுடைய அறை, அடுத்த அறை துரைமுருகனுக்காக ரிசர்வ் பண்ணி வைத்து ஏதோ சரணாகதி அடைந்து அதிலிருந்து தப்பி விட்டார். இப்பொழுது சேகர் பாபுவிற்கு அந்த அறை ரிசர்வேஷன் இருக்குதோன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின்ல எல்லாம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் இருக்கும், RAC. அதே மாதிரி இங்க அடுத்த சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் ஒரு வாரத்துல படப்படன்னு வந்துரும் பாருங்க. 27ஆம் தேதி பிரதமர் சென்னை வருகிறார். அந்த 17 நாட்களுக்குள் தமிழகத்தில் கலைவரம் இருக்கும். சோ பிரதமர் இங்க வரும்போது ஒரு கிளியர் பிக்சர் இங்க வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கூட்டணி உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் சேர்த்து. அதாவது நட்டா அவர்கள் வரும்போதே வளர்ந்து விடும். ஒரு கை பார்த்து விட்டுருவாங்க எல்லாத்தையுமே. பாஜக தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியினுடைய வளர்ச்சியை பாஜக கண்டிப்பாக தீவிரம் காட்டி அதை உடுக்கும். அதிமுக என்பது திமுகவினுடைய பி டீம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது சொல்லுங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸை வளர விடக்கூடாதுன்னு பண்ணி பேக்கெட்ல போட்டுட்டாரு ஸ்டாலின். இப்போ மோடியை பேக்கெட் போட்டிக்க முடியல. அகில இந்திய கட்சி வளர விடக்கூடாது என்பதுதான் 2 திராவிட கழகங்களுக்கு ஒரு தீர்மானமாக இருந்தது. அதில் ஒன்று டமால் ஆயிடுச்சே. அதிமுக என்பது சிதறி விட்டதே. 2026க்கு பிறகு, 2024க்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்பது அதிமுக மாதிரி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபமா வந்து பேசின ஒரு இதுல CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். இதோடைய சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது பண்ணி காமிச்சாங்க. நிச்சயம் பண்ணி காமிப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தான் அதுக்கு தாக்கம் இருக்கும். பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு வரவேற்கிறத இவனும் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்னங்க ஆச்சு? இவங்க ஏன் சார் பேசுறாங்க? திமுகவுக்கு CAக்கு என்ன சம்பந்தங்க? ஏன் அதிமுக ஆதரிச்சாங்க? அப்போ மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் இதற்கு தாக்கம் இருக்கும். பாஜகவிற்கு ஒரு ஆதரவாக போகும். தமிழகத்தில் எதிராக இருந்தாலும் அது தமிழகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. திமுக வேறுன்னு சொல்லலாம், முஸ்லிம்களை உசுப்பி விடலாமே தவிர, ஆனாலும் முஸ்லிம்கள் அதிலிருந்து உசுப்ப மாட்டார்கள் என்று தான் கருத்து. அமித்ஷா வந்து எதையுமே கேர்ஃபுல்லா தான் பண்ணுவாங்க. ஏங்க அந்த CA சட்டம் பாஸ் பண்ணி 3 வருடம் 4 வருடம் ஆகிவிட்டது. எங்க இப்பவே அமல்படுத்துறாங்க? காரணம் இருக்கோ இல்ல, டைமிங் எதுக்கு இந்த சமயத்தில் பண்ணிருக்காங்க? சோ அதுல வந்து உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அமித்ஷா, நரேந்திர மோடி, நட்டா எது செய்தாலும் அரசியல் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் அரசியல்வாதிகள், அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தாரு, ராமேஸ்வரம் போனாரு, ஸ்ரீரங்கம் கோவில்ல இருந்து பட்டு புடவை எடுத்து, பட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்துட்டு ராமர் கோவிலுக்கு நடந்து போனாரு. கமித்தங்கமும் நடத்தினாரு. இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் கதிர்காமர் கோவிலுக்கு சென்றார் நரேந்திர மோடி. இதெல்லாம் எதை குறிக்கிறது? தமிழர்களிடையே ஒரு அன்பை பெற்று விட்டார் நரேந்திர மோடி. நீ என்னதான் பிளாக் பலூன் காமிச்சாலும், கருப்பு சட்டை போட்டு வந்தாலும் ஒண்ணு பாச்சா பண்ணிக்கிறியே. ராஜீவ் காந்தி வேறு, நரேந்திர மோடி வேறு என்பதை காண்பித்து விட்டார் நரேந்திர மோடி. இதுல இப்போ ஒட்டுமொத்தமான அலைன்ஸ்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா இப்போ வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகனும் சந்தித்திருக்கிறார், சந்திரபாபு நாயுடுவும் சந்தித்திருக்கிறார். சோ NDA வந்து பெருசாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா? குறிப்பாக தமிழ்நாட்டில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளே வரலாம் விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படிங்கிற போது NDA மேலும் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அக்காலிதழ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது வினோத். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 400 சீட் வந்தா கூட அந்த 40 சீட் அவங்களுக்கு பாதர் பண்ணவே இல்லைங்களே சார். 40 சீட் வச்சிருந்தாலும் சரி, வச்சு காட்டாலும் சரி, இந்த வட இந்தியாவில் 400 சீட் வந்துட்டு போகுது அவங்களுக்கு. தமிழகத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு சிந்தனை கூட கிடையாது. இருப்பினும் அங்கிருந்து ஒரு 5-6 சீட் அடிக்க வேண்டும் என்று தான் மிஸ்டர்
அமித்ஷாவும் நட்டாவும் மோடியும் ட்ரை பண்றாங்க. இதுல வந்து எனக்கு சகமா என்டிஏ வந்து நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்துடுறாரு, ஜேடியு வந்தாச்சு, தேவகவுடா வந்தாச்சு, அகாலிதள் வந்தாச்சு. இப்ப வராது இருக்கிறது இப்ப பாருங்க, சௌத்ரி சரண் சிங்கினுடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி அவர் வந்துட்டாரு. அவர் வந்து வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், ஹரியானாவில், ஜம்முவில் ஜாட் டாமினேஷன் உண்டு அவருக்கு. அவரை வளர்த்தி போட்டு இந்தி கூட்டணி செத்து போச்சு. இந்தி கூட்டணி எழும்பவே இல்லைங்களா சார், எழும்பவே இல்லைங்களா, அப்படியே புஷ்னு போயிடுச்சு சார். அது முகம் இல்லை, திருச்சி சிவா சொல்லும் போது இந்தியா கூட்டணி வெல்லும், பாஜகவை தோற்கடிக்கும் சொல்றாரு பாராளுமன்றத்துல. வாழ்க திருச்சி சிவா, வளர்க திருச்சி சிவா. அரசியல் சேர்ந்து பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியவில்லை. எனக்கு ஆப்த நண்பர் அவர். இருப்பினும் திருச்சி சிவா சொல்வதில் ஒரு குளறுபடி இருக்கிறது. அவருக்கு ஏதோ பேசுகிறார். யார் தலைவர்னு கேளுங்க திருச்சி சிவாவை. அவங்க முகம் யாருன்னு கேளு. செத்து போச்சுக்கல சார், திருச்சி சிவா பத்தில பேசாதீங்க சார். இக்னோர் இட், தட்ஸ் ஆல். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சர்ச்சை வந்து இருந்தது, எல்லாருமே பார்த்தோம். பாராளுமன்றத்தை வந்து நீண்ட நாட்களாக வந்து பொறுப்பாக கவர் செய்த செய்தியாளர் என்ற அடிப்படையில இப்போ ரொம்ப ரீசெண்டா டிஆர் பாலு அவர்கள் பேசியது, குறிப்பாக எல்முருகன் குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழகம் இல்ல நேஷனல் லெவல்ல கூட ஆச்சு. அதுல உங்களுடைய பார்வை என்ன? அங்க யார் ஓவர் ரூல் பண்ணான்னு நினைக்கிறீங்க? டிஆர் பாலு அவர்கள் அப்படி பேசி இருக்க கூடாது. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி பற்றி முக்கியத்துவம் தந்து அதை தான் போக்கஸ் செய்து 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி என்று ஒரு வாக்குறுதியை பெற்று இருக்க வேண்டும் அரசாங்கத்திடம் இருந்து. டிஆர் பாலு செய்தது தவறு. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் கொஞ்சம் ஆத்திரப்படுபவர், முன்கோபக்காரர். டிஆர் பாலு வந்து எல்லா விஷயத்தையும் கெடுப்பவர், எல்லாரும் பேசிட்டே இருப்பாரு. இது பாருங்க, அந்த பேப்பர் வச்சு கீழே தட்டி இப்படியே தட்டின்னு அவர் தட்டின்னு இருப்பார். அவர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு இருக்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுங்க, தமிழகத்துக்கு 2000 கோடி தேவை என்பதை சொல்லுவதற்கு தவிர, முருகன் பேசாதீங்க உட்காருடா, ஹை உட்காருடா, மிஸ்பிட் அப்படின்லாம் சொன்ன இவருடைய மகன் டிஆர்பி ராஜா இருக்கிறாரே ஸ்டாலின் அரசாங்கத்தில், அவர் ஃபிட்டா அப்போ இவரை மிஸ்பிட்னு சொல்றதுக்கு? முருகன் மிஸ்பிட்னா டிஆர்பி ராஜாவும் மிஸ்பிட் தான். எப்படி சேர்ந்தார் அவர் உள்ள அமைச்சரவையில்? ஒரு பிரதமருடைய ஆணையின் பெயர் அவர் இருக்கிறார். டிஆர் பாலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பேசலாம், எதிர்கட்சி என்றால் நிந்தலாம், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா பர்சனலா போகக்கூடாது. அது ஒரு ஆத்திரம். தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது என்ற ஒரு கோபம். தஞ்சாவூர்ல இவரே காலி பண்ணிடுவாங்க போல இருக்குது, அப்படி ஒரு தாக்கம் இருக்கிறது. ஓட்டு பிரிஞ்சுன்னா என்ன அவங்க? அதை தவிர டிஆர் பாலு அந்த மாதிரி பேசியிருக்கூடாதுங்க. என்னை பொறுத்து மட்டும் சட்ட குறிப்பிலிருந்து அதை எடுத்து விட்டார் சபாநாயகர். ஆக அந்த சமாதானம் முடிந்து விட்டது. எது இருப்பினும் எல் முருகனை பற்றி, ஜாதியை பற்றி பேசியது மகாபெரும் தவறு. இதே மாதிரி பிஜேபி கார யாரையா பேசினா, ஏ ராஜா பேசினான்னு விட்டுருப்பாங்களா சார்? ஏன் திமுக ஏ ராஜாவுக்கு அவ்வளவு பதவி கொடுக்கவே இல்லை? அவரும் ஒரு தலித் தானே, அவர் உட்கார வைக்கிறது தானே. அவர் மிஸ்பிட் அப்போ திமுகல. இவர் யாருன்னு சொல்றதுக்கு, மிஸ்பிட்னு சொல்றதுக்கு? அதுக்குத்தான் சில சீனியர் எம்பிக்கள் திமுகவில் இருப்பவர்களே சொல்லுகிறார்கள், ஜெகத் ரக்ஷகர் மீது, கே நேரு மீது, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது, சேகர் பாபு மீது, செந்தில் பாலாஜி மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருது. ஆனா டிஆர் பாலு மேல கிடையாது. நெருக்கம், பாஜகவோட நெருக்கம். அமித்ஷா கட்டிக்கிறாரு போய், சார் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். அதனால தானே டாக்டர் மன்மோகன் சிங் டிஆர் பாலுவை 2009 மந்திரி பதவியை கொடுக்காமல் தூர வைத்தார், ஊழல் என்ற பெயரில். எத்தனையோ அதிகாரிகள் அவருக்கு மீது ஒத்து கொண்டு வந்தார்களே. மன்மோகன் சிங் டிஆர் பாலு அவர்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கியது உண்மைதான். ஆமாமா, உண்மைதான், உண்மைதான். சரித்திரம் பதில் சொல்லுங்க சார். அவர் வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ஒரு கேஸ்ல ஒரு ஒரு கிங் கெமிக்கல்ஸுக்கு, ஒரு இந்தியன் ஆயில், பாரத் கேஸ் பிளஸ் ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நிறைய பூண்டு விளையாட்டு இருக்காரு அவர்.
கிங் கெமிக்கல்ஸ் வந்து வளர்ந்தது இவருடைய மந்திரி பதவி காலத்தில் தானே வளர்ந்தது. ஆக திமுகவில் குட்டி அதானிகள் அதிகமாக இருக்கிறார்கள். டிஆர் பாலு முதலில் இருந்து பற்பலர். அந்த குட்டி அதானிகள் எல் முருகனை மிஸ்பிட் என்று சொல்வது தவறான காரியம். எங்க ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கோடி 60,000 கோடி என்னங்க கட்சியை நடத்துறாங்க சார். எல்லா மந்திரி கிட்ட எடுத்துங்க. ஒரு சாதாரண எம்பி எனக்கு தெரிந்த ஒருவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஊபர்லயும் ஓலாலையும் போயிருந்தவர் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கார்ல எல்லாம் போறாரு. எப்படி அது? அதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. பொதுமக்கள் 2024 தக்க பதில் கொடுப்பார்கள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், டிஆர் பாலு செய்தது தவறு. தமிழகத்திற்கு 1000 கோடி வாங்கி தராமல் இவர் திசை திருப்பினார். வேண்டுமென்றே எல் முருகன் மீது பாய்ச்சல் கூட்டி மெயின் சப்ஜெக்ட் மறந்துட்டாரு. எங்க 3000 கோடி போகணும்னு சொல்லிட்டு அதை பத்தி போக்கஸ் பண்றதை விட்டுட்டு நாம் இருவரும் பேட்டி காண்கிறோம். நீங்க கேள்வி கேட்கல பதில் சொல்றேன். நான் ஏதோ ஒரு பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன நேர்களுக்கு என்ன புரியும்? அதே மாதிரி டிஆர் பாலு ஏதோ பேசுறாரு அவர் பாட்டுல வாய்க்கு வந்தபடி விட்டுருங்க. அதை பத்தி பேச வேண்டாம், போதும். ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் அந்த ஜோடோ யாத்திரையுடைய நியாய யாத்திரா அது வந்து நிறைய இடத்துல பாஜக வந்து தடை செய்யுது, பாஜக வந்து அவருடைய யாத்திரையை வந்து கலைக்க பாக்குறது அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? அவரோட அந்த நியாய யாத்திரையோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? புஸ்தகம் போயிடுச்சு. காங்கிரஸே இல்லாத போது ராகுல் காந்தி பத்தி ஏன் சார் பேசுறீங்க? அஸ்ஸாம்ல போய் ஒரு நாய் சின்ன பிஸ்கட் டேபிள்ல வச்சுட்டு இன்னொரு காங்கிரஸ் தலைவருக்கு பிஸ்கட் தரான்னு போட்டோலாம் வந்து நார்த் இந்தியாவில் நாரடிச்சு விட்டாங்க. ராகுல் காந்தி எந்த அரசியல்வாதியும் சரி, பத்திரிகைக்காரனும் சரி, தொலைக்காட்சியும் சரி சீர்சா எடுத்துக்கிறது கிடையாது. அவர் வந்து இடதா வலதா மையமா தெரியாது. ஒரு வாட்டி பூனல் போட்டுப்பாரு, ஒரு வாட்டி முஸ்லீம் ஆதரிப்பாரு, இன்னொரு வாட்டி கிறிஸ்தவரை ஆதரிப்பாரு. அவருக்கு 250 முறை அயல்நாடு சென்று வந்த ஒரு பெருமை உண்டு அவருக்கு. அவருக்கு இஷ்டமே கிடையாதுங்க அரசியல்ல. ஏதோ வராரு போறாரு தவிர. அந்த நியாய யாத்திரை என்பது வட இந்தியாவில் ஒரு கிளர்ச்சி உருவாகவில்லை. நியாய யாத்திரை என்பது தோல்வி. இந்த டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் உடைய கருத்து கணிப்பு, அப்புறம் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியானது. அதுல வந்து தமிழகத்தை ரொம்ப சிக்னிபிகண்டா 15% வந்து தாண்டி தமிழக பாஜக வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியானது. கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? ஓவராலா பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதையும் எப்படி கணக்குறீங்க? அது யதார்த்தம் தானே. ராமர் மந்திர் கோவில் திறந்த பிறகு வட இந்தியாவில் ஊழலற்ற அரசாங்கம் நரேந்திர மோடி இருந்து. அதை தவிர ஒன்னே வினோத், ஆதன் தமிழ் நேயர்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் கேஸ் சிலிண்டர், கழிப்பறை இதெல்லாம் கட்டி கொடுத்து பெருமையை பார்த்தார் நரேந்திர மோடி. 3 கோடி பேர்களுக்கு இலவசமாக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மருந்து 80% தனியாக கொடுத்திருக்கிறார், விலை குறைத்து. 1 district 1 product என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய, உதாரணத்திற்கு காஞ்சிபுரத்தில் சேலைகள் அதிகம். அந்த சேலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்து, வாரணாசியில் இருக்கக்கூடிய சேலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து, அந்த 2 மாவட்டங்களையும் இணைத்து அயல் நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான, அதுதான் நிறைய எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது இப்போ. அதையெல்லாம் காண்பித்தார். இத்தனை சொன்னதுனாலதான் நரேந்திர மோடிக்கு மீண்டும் 3வது முறையாக பதவிக்கு வருவார் என்று சொல்லுகிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாக்கம் என்பது காங்கிரஸ் மீது எதிர்ப்பு இருக்கிறது. நீங்க ஒண்ணு கேள்வி கேட்கிறேன் வினோத், வட இந்தியாவில் காங்கிரஸிற்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி பாஜகவிற்கு இருக்கிறதா? நீங்க சென்னையில இருந்து பாக்குறீங்களா? நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பால இருக்குதா? இல்லவே இல்லையே. காங்கிரஸுக்கு இருக்குதே.
காங்கிரஸ் யாருமே சீட்டு மாட்டேங்கிறாங்கல்ல. எங்க தமிழ்நாட்டுல எத்தனை சீட் தரப்புறாங்க சார்? 3 4 இன்னும் விழுப்புரத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அத்தோட சரி. அங்க மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க 40 இடம் வந்தாலே அதிகம்னுட்டு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் செத்து போச்சுங்க, தவசம் பண்ணிட்டாங்க. சோ தமிழகத்துல 20% வந்து தாண்டும் அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையா, மோடி அவர்களா, இல்ல ஹிந்துத்துவாவா? என்ன வந்து முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் தமிழகத்துல 20% பாஜக கடப்பது? என்னை ஒரு குறிப்பாக 1967 இருந்து தமிழக அரசியலை என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் காயிதே மில்லத் முஸ்லீம் கட்சியினுடைய மாபெரும் தலைவர், பேரறிஞர் அண்ணா திமுகவின் மாபெரும் தலைவர், சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த ராஜாஜி, இவர் 3 பேருக்கிடமே தூது போனவர் என்னுடைய தகப்பனார். 1967 இருந்து அரசியலை பார்க்கிறேன். 2024 எங்க அப்பா வந்து சுராஜ்யாங்கிற பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார், பத்திரிகையாளர். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் எனக்கு வந்து அப்பவே கற்றுக் கொடுத்தாரு. அப்போல நான் இன்ன வரைக்கும் பார்க்கறதுல ஒரே ஒரு குறிப்புங்க, திராவிடம் வர்சஸ் இந்துத்துவா தாங்க அரசியல் தமிழகத்தில். திராவிடம் மங்கி வருகிறது, இந்துத்துவா தலை ஓங்கி வருகிறது. இதுதான் 20% காண்பிக்கிறது. முதலமைச்சர் தீபாவளிக்கும் கார்த்திகைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிக்காத முதலமைச்சர் கண்டிப்பாக 2024, 2026, 2031க்குள் தமிழகத்தில் திராவிடம் என்பது மங்கிவிடும். அதுதான் அந்த 20% பம்ப காமிக்குது. நம்ம 2 பேரும் ஒரு சின்ன ஒரு உரையாடல் பண்ணலாம் வினோத். இப்போ திமுகவுக்கு 25% வச்சுங்க, கன்சாலிடேட்டட் ஓட். அதிமுகவுக்கு 20லேருந்து 23. இப்போ விஜய் கட்சிக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்க, 26ல நான் சொல்றேன், 5லேருந்து 8% அடிச்சுடுவார் அவர். 10க்கு தான் போக முடியாது. தீமான் 8லேருந்து 10, பாஜக 10லேருந்து 12, 13, 15 மட்டும் போகலாம், அவ்வளவுதான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்தால், திமுகவிற்கு வாக்கு வங்கி எதிர்வாளைகள் சேர்ந்தால் 2026 தேர்தல் பாஜகவை நோக்கித்தான் இருக்கும். ஏன்னா ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா திமுகவுக்கு எப்பவுமே அது கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். திமுக அவங்களால இது வரைக்கும் 1977ல இருந்து தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டதே கிடையாது. 67 தொடர்ச்சியாக வெறும் கூட்டணி மட்டும் தான் அமைத்து போட்டியிட்டு கொண்டிருக்கிறது திமுக. ஆமா 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 அதனால இந்த வாட்டி பாதிக்கும். அது என்னதான் டைம்ஸ் நவ், இந்தியா டுடே எல்லாம் அதிகமாக சீட் கொடுத்தா கூட எங்க பாஜக வளர்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம், நரேந்திர மோடியின் நல் திட்டங்கள், திமுகவிற்கு மீது இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆன்டி டிஎம்கே போர்சஸ் ஆர் இன் தமிழ்நாடு அதிகமா இருக்குது. பொதுமக்களிடையே விரோதம் இருக்கிறது. சோ அதெல்லாம் தான் ஒரு கம்பைன்டு ஃபேக்டர்ஸாக வந்து இந்த கருத்து கணிப்புல எதிரொலித்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது காம்பினேஷன், அது நிறைய கூட்டு செய்திகளா இருக்கிறதுனால. இப்ப பாருங்க, திமுக வெல்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்லல, ஒரு ஒத்துக்கொள்ளலாம். அதிமுக மங்குகிறது ஒத்துக்கொள்ளலாம். பாஜக எங்க வளர்றது? அது ஒரு தாக்கம் தானே. அதை வளர்த்து விட்டது திமுக தானே. அதுக்கு முக்கிய காரணம் வட இந்தியர்கள் தமிழகத்தில் ஆதிக்கம் செய்வதால் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக தமிழகத்தில் வந்து விட்டார்கள் இந்த திமுக அரசாங்கத்தில். அது திமுக செய்த மாபெரும் தவறு. அதை தவிர அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மைக்ரன்ஸ் பாலிசியில் என்னங்க சொல்ல போறாங்க? புலம்பெயர், அது தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிட்டாக வேண்டும். அதிமுக உள்பட சொல்றேன். இந்தியா என்பது ஒரு தேசமாக இருந்தாலும் ஒரு விதத்துக்கு தெற்கு வளர்த்துகிறது, வடக்கு வளர்கிறதுங்கிறாரு. எங்க வடக்கு வச்சு பக்கத்திலேயே வச்சுக்கிறீங்க, தூக்கி அடிக்கிறத பார்க்கலாம் மாண்டான்னு. நான் சமீபத்தில் சென்னையில் இருந்த பொழுது துணிக்கடை, சாப்பாடிடம், டீ கடை, தொழிலாளர்கள், டாக்ஸி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது,
நிலத்தில் வேலை செய்பவர்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வேலை செய்வது எல்லாத்தையும் டாமினேஷன் வந்துருச்சுங்களா நார்த் இந்தியன்ஸ். தமிழகத்தை தமிழர்களை ஒரு எல்லா காசாக்கியது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துதானே. அதனுடைய எதிரொலிப்பு தானே பாஜகவிற்கு 20% வருது. இந்த நேர்காணல்ல வந்து இறுதியான கேள்வியாக, இந்த போலிங் பர்சன்டேஜ்ல வந்து நிறைய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ ஜேபி நட்டா அவர்கள் விரைவில் தமிழகம் வர இருக்கிறார். அதுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களும் வர இருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வருது. டெல்லியில இது சம்பந்தமான தகவல்கள்? டெல்லி தமிழகத்தை ஊர்ந்து பார்க்கிறது. எடப்பாடி பழனிசாமி கதவை மூடிவிட்டேன் என்று சொன்ன பொழுது மத்திய அரசாங்கத்தில் அவர் எடப்பாடி முதுகில் பாஜக முதுகில் குத்தி விட்டார் என்ற ஒரு வர்ணனை தான் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் தோல்வியோ வெற்றியோ நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை என்ன என்று கேட்டால், இவங்க 400 சீட்டு வித்தவுட் தமிழ்நாடு ஜெயிச்சிருவாங்க, யாரும் இல்லைங்கள் வட இந்தியாவில். அப்ப இந்த 40-30 வேஸ்ட் பாச்சா பண்ணிக்க அது ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னங்க 39 சீட் என்ன பண்றாங்க திமுக? வெளிநடப்பு செய்யறதை தவிர என்ன பயிராங்க? அந்த வாக்கு வங்கி சமாதானத்தை பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு செல்வதுதான் 2024 முடிவாக இருக்கும். 2026 அதிமுகவிற்கு ஒரு பலத்த ஏமாற்றம் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அமைப்பிற்கு என்று தான் வர்ணனை செய்கிறார்கள் மத்திய பாஜகவினரும் காங்கிரஸ்காரர்கள் உள்பட. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for your time, sir.